சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதாவது தமிழுக்கு விவாகரத்து நோட்டீஸை சேது வீட்டில் இருந்து அனுப்புனதுக்கு அப்புறமா தமிழ்செல்வி வந்துட்டு விவாகரத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் நோட்டீஸு அனுப்பிடுறாங்க. அந்த பதில் நோட்டீஸை பார்த்துட்டு ராஜாங்கமும் சேதுவும் அவங்க வக்கீல் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி கோர்ட்டில் வச்சு எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ்செல்வி காலேஜுக்கு போகும்போது கேண்டீன் நடத்துகிற பையன் கூட இயல்பா பேசி வச்சு இருக்கிற விஷயத்த கூட காதலிக்கிறா, கூத்தடிக்கிறா, கும்மாளம் போடுறா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வேவு பார்க்குற பொம்பளை ஃபோனில் வீடியோவா எடுத்து சாவித்திரிக்கு அனுப்பிவிட அதை சாவித்திரியும் சேதுகிட்ட காட்டி சேதுவோட கோபத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால ஒரு கட்டத்தில் ரொம்பவும் டென்ஷன் ஆன சேது விவாகரத்து கேஸை கோர்ட்ல உடனே வக்கீல அப்பீல் செய்ய சொல்லிடுறாரு. வக்கீலும் பார்த்தா விவாகரத்து கேஸை அவசரமா கோர்ட்ல அப்பீல் செய்ய கோர்ட்ல இருந்து உடனே தமிழ் தரப்பையும் சேது தரப்பையும் ஆஜராக சொல்றாங்க. அடுத்து பார்த்தா சேதுவும் தமிழும் கோர்ட்ல ஆஜராகிறாங்க. அப்பந்தான் நீதிபதி வந்துட்டு சேது கிட்ட கேக்குறாங்க, நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இதுல முழு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்கவும் இங்க சேது வந்துட்டு எனக்கு இதுல முழு சம்மதம் தான், உடனே விவாகரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. அடுத்து தமிழ்செல்வி கிட்டையும் இதே கேள்விய ஜட்ஜு கேட்கவும் தமிழ் வந்துட்டு இல்ல, என்னால விவாகரத்து கொடுக்கவே முடியாது, என்னோட குழந்தை பிறந்து அதுக்கு அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி ஜட்ஜை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு ஜட்ஜு பேசுறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு சேது வந்துட்டு உன்னோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு உனக்கு தெரியாதா, நீ படிக்கிற காலேஜில் கேண்டீன் வச்சிருக்கானே அவன் தானே உன் குழந்தைக்கு உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு சேது வார்த்தையை விட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு இப்ப என்ன வேணும், என்கிட்ட இருந்து காசு தானே வேணும், காசு பிடுங்கிறதுக்கு தானே இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு பணம் வேணும், ஆனா அதை நேரடியா என்கிட்ட நீ கேட்டா உன்னோட கௌரவம் குறைஞ்சிரும், அதனால தானே இப்படி சுத்தி வளைச்சி விவாகரத்து கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சி எங்ககிட்ட இருந்து காசை பிடுங்க பாக்குற, இதுதானே உன்னோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து சேது கோபமா பேசிடுறாரு. இதை கேட்ட தமிழுக்கும் ரொம்பவே கோபம் வந்துருது. உடனே தமிழ் வந்துட்டு அவங்க கூட்டிட்டு வந்த டாக்டரை சாச்சி குண்டுக்கு வர சொல்லி தன்னோட வயிற்றுல வளர குழந்தைக்கு சேதுதான் அப்பா அப்படிங்கிற டிஎன்ஏ டெஸ்ட்டை டாக்டர் மூலமா ஜட்ஜு கிட்ட தமிழ் காட்டுறாங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ் வந்துட்டு அவங்களோட தாலியை கலட்டி சேது முன்னாடி காட்டி, என் மேல உங்களுக்கு இந்த அளவுக்கு சந்தேகம் இருக்குல்ல, இனிமே நீங்க எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பாருங்க, அப்போ தெரியும் என் வயிற்றுல வளர குழந்தை உங்களோடது தான்னு, நான் ஒன்றும் உங்க காசுக்கு ஆசைப்பட்டு இங்க வரல, நீங்களே கொடுத்தா கூட எனக்கு ₹1 கூட வேணாம், என்னைய பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க, காலேஜில் கேண்டீன் நடத்துகிற பையனுக்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த வார்த்தையை மட்டும் நான் சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன், உங்களுக்கு ஜென்மத்துக்கும் என்கிட்ட இருந்து மன்னிப்பே கிடையாது, ஆனா விவாகரத்து மட்டும் கொடுப்பேன்ட்டு ஒரு காலமும் நினைச்சிடாதீங்க, என் பிள்ளை பிறந்து விவரம் தெரிஞ்சு அவங்க அப்பாவோட லட்சணம் என்னன்னு என் பிள்ளைக்கு தெரியணும், அது வரைக்கும் நான் விவாகரத்து கொடுக்கவே மாட்டேன், என் பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்சு நீங்க நடந்துகிட்ட எல்லா விஷயமும் என் பிள்ளைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நொடியே நான் உங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி ரொம்ப கோபமா பேசுறாங்க. அடுத்து பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட்ல தமிழ் வயிற்றுல வளர குழந்தைக்கு சேதுதான் அப்பான்னு சொல்லிட்டு சேதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சேதுவோட மனசு மாறிடுது. அப்பந்தான் பார்த்தா ஜட்ஜு வந்துட்டு மாத்தி நீங்க 2 பேரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, உங்க 2 பேருக்கும் இந்த நீதிமன்றம் அடுத்த 6 மாசம் டைம் கொடுக்குது, அந்த 6 மாசத்துக்கு அப்புறமா வந்து உங்களோட முடிவு என்னன்னு சொல்லுங்க, அப்ப உங்க முடிவு மாறி இருக்கலாம், அதனால 6 மாசம் கழிச்சு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு பார்த்தா தமிழ்செல்வி சேது 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க.